வெல்கம் டு ராக்லன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிங் ஆஸ்டர் மஷ்ரூம் ஃப்ரை சோயா சாஸ் வச்சு நம்ம எப்படி இன்றைக்கி டேஸ்டியாக செய்யலான்ட்டு பார்க்கலாம். இதுக்கு நான் கிங் ஆஸ்டர் மஷ்ரூம் 200 கிராம் எடுத்துருக்கேன். அதை நான் பாதியை கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 இன்ச் இஞ்சி, கரமசா அரை டீஸ்பூன், பேபிகார்ன் ஒரு 3, ஏலக்காய், கிராம்பு, மிளகு, பார்சல்லி, பட்டை, பிரியாணி இலை, ஸ்ப்ரிங் ஆனியன், கொத்தமல்லி, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், டார்க் சோயா சாஸ், ஸ்வீட் சோயா சாஸ், கஸ்தூரி மெத்தி, இடித்த 10 பூண்டு பல், 2 பெரிய வெங்காயம், 1 பிஞ்ச் சால்ட். இதுக்கு நான் ஒரு கடாய் எடுத்து அதில் நான் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுறேன். இது ஒரு 5லேருந்து 6 ஸ்பூன் நம்ம இதில் ஊற்றிக்கலாம். ஹீட் ஆனதுமே நம்ம கட் பண்ணி வச்ச கிங் மஷ்ரூமை நம்ம இதில் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிடலாம். இதெல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா டாஸ் பண்ணி லேசாக நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா பரட்டி விட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை நல்லா டாஸ் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், லேசாக ஃப்ரை ஆகிடுது. இந்த அளவுக்கு நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் நம்ம கட் பண்ண வெங்காயத்தை ஆட் பண்ணி இதையும் நம்ம நல்லா பரட்டி விட்டு நல்லா டாஸ் பண்ணி லேசாக வதக்கிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்க தேவையில்லை, லேசாக வதக்கினாலே போதும். இப்போ இதோட நம்ம வச்சுருக்கிற பேபிகார்ன் ஆட் பண்ணி இதையும் நம்ம நல்லா ஒரு டாஸ் பண்ணிக்கலாம். நல்லா பரட்டியாச்சு. இந்த சமயத்தில் நம்ம வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே இதில் ஒன்று ஒன்று அதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம வச்சிருந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே ஒன்றா போட்டாச்சு. இப்போ நம்ம இதை நல்லா பரட்டி விட்டு கொஞ்சம் லேசாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம லேசாக வதக்கியாச்சு. இந்த சமயத்தில் நம்ம 1 டம்ளர் தண்ணி ஊற்றி இதை நம்ம மூடி போட்டு தண்ணி ட்ரை ஆகிற அளவுக்கு நம்ம இதை வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தண்ணிலாம் ட்ரை ஆகி வெந்துருக்கு. இதை நல்லா நம்ம பரட்டிக்கலாம். இப்போ இதோட நம்ம வச்சுருக்க கஸ்தூரி மெத்தியை கையிலே நம்ம லேசாக இதை க்ரஷ் பண்ணி இதில் போட்டுக்கலாம். இதையும் நம்ம நல்லா டாஸ் பண்ணி நல்லா பரட்டி எடுத்தால் கிங் மஷ்ரூம் ஃப்ரை ரெடி. நீங்களும் இந்த கிங் மஷ்ரூம் ஃப்ரை ரெசிப்பியை வீட்டில் செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடயே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. இனி வரும் சமையலில் சந்திப்போம். ராக்லன்ஸ் கிச்சன். தேங்க்யூ.